அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 24வது அதிகாரம் 43வது வசனம். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை சந்தித்தப்போ சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் கொடுத்தாங்க. அதை வாங்கி அவங்களுக்கு முன்பாக புசித்தார். ஏன்னா அவர் ஆவியா இல்ல, ஏன்னா அவங்க பயப்பட்டாங்க, ஆவியை காண்கிறதாக நினைத்தாங்க. சரீரத்தோட உயிர் தெழுந்திருக்கிறாரு அப்படின்றத நிரூபிக்கும்படியா அவங்களுக்கு காட்டுறதுக்காக அதை வாங்கி புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருக்கும்போது எல்லாத்தையும் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறணும். என்ன அப்படின்னு சொல்லியிருக்குன்னு அப்படின்னா, மோசேயோட நியாய பிரமாணத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி உபாகமம் 18:35 சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 9வது அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் உள்ள வார்த்தைகள், சங்கீதம் 22, ஏசாயா 53, இது எல்லாத்துலயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு, அவர் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி இருந்ததெல்லாம் நிறைவேறும்படிக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கி காட்டுறாரு. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இயேசு சொன்ன அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனது திறக்கப்பட்டாதான் வேத வாக்கியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119:18வது வசனம், மது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி கண்களும் திறக்கப்படணும், அதை பார்க்கும்படியா நம்மளோட மனதும் திறக்கப்படணும். அப்பதான் அந்த வார்த்தைகளை, வேத வாக்கியங்களை அறிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள அது கிரியை செய்யும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கும். அவங்களோட மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. மேல தீர்க்க தரிசனம் மூலம், மோசேயின் நியாய பிரமாணத்தின் மூலம், சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்கிறபடி அவர் மரணம் அடையணும், 3ஆம் நாள்ல எழுந்திருக்கணும். இதெல்லாம் நடைபெற வேண்டியது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அது மாத்திரம் இல்ல, அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒவ்வொருவருக்குள்ளையும் ஏற்படணும். அந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பை குறித்த பிரசங்கம் எருசலேம்ல இருந்து சகல தேசத்துக்கும் இயேசுன்ற நாமத்துல பிரசங்கிக்கப்படணும். இதத்தான் பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல பண்றாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும்
பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கிக்கிறாரு. அந்த மாதிரி இயேசுவின் நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்களும் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். சீஷர்களை பார்த்து நீங்க தான் இதுக்கெல்லாம் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது பரிசுத்த ஆவியானவர், அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம், கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணியிருக்கார். அந்த வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவிய அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள் என்றார். உன்னதத்தில் இருந்து வரும் பலன் அதான் பரிசுத்த ஆவி. அது அந்த பரலோகத்திலிருந்து வருகிற பலன். ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 சொல்லியது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரலோகத்திலிருந்து வருகிற அந்த பலத்தால பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படி எருசலேம்ல காத்திருங்கள். இதத்தான் சீஷர்கள் மேல் வீட்டறையில கூடி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல அவங்க எல்லாரும் கூடி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படியா காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதை நம்ம அங்க பாக்குறோம். உன்னதத்திலிருந்த வந்த பலத்தினால தரிப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய பணிய சிறப்பாக செய்தார்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சீசர்களை தம்மோடு பெத்தானியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க தம்முடைய கையை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு அவங்க எல்லாரும் இருக்கிறப்ப அவங்க ஆசீர்வதிக்கையில அப்படியே அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, சீஷர்கள் இயேசுவ பணிந்து கொள்றாங்க. மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு திரும்பவுமா நம்பிக்கை வந்துருச்சு. இயேசு மரித்த போது ரொம்ப கலங்கி போயிருந்தாங்க. இனி எங்களுக்கு யார் இருக்கிறான்ற கவலையில இருந்தாங்க. ஆனா கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தரை பார்த்த பிறகு அவங்களுக்குள்ள இப்ப விசுவாசம் வந்துருச்சு. துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிச்சு. மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். டெய்லி சர்ச்சுக்கு வந்தாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க, தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு 2வது அதிகாரம் 46, 47 ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபலமல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இங்கேயும் அதே மாதிரி அனுதினமும் தேவாலயத்துல தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைய அவங்களுக்கு உருவாச்சு. கலக்கத்துல இருந்தவங்க, துக்கத்துல இருந்தவங்க மகிழ்ச்சியானாங்க. இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது சீஷர்கள் பொரித்த மீனையும் மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் கொடுத்தப்போ அதை வாங்கி புசித்தாரு. இயேசு அவங்களோடு பேசுறாங்க. நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசன ஆகமத்திலையும் சங்கீதத்திலையும்
என்னை குறித்து சொன்னதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியா அவங்க மனதை திறந்தாரு. எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடணும், உயிர்த்தெழுதணும் அப்படின்றது வேண்டி இருக்குது. அது மாதிரி மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் எருசலேம்ல இருந்து எல்லா தேசத்திலையும் பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்றாரு. நீங்க தான் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, எருசலேம்ல காத்திருங்க, பிதா வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவிய உங்களுக்கு நான் அனுப்புறேன், உன்னதத்திலிருந்து வர்ற அந்த பலனால நிரப்பப்படும் வரை எருசலேம்ல காத்திருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு அவர் பரலோகத்திற்கு இயேசு எடுத்து கொள்ளப்பட்டார். சீஷர்கள் அவரை பணிந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா, மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. டெய்லி ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சீஷர்களுக்கு ஆண்டவரே கொடுத்த கட்டளைகளை நாங்கள் தியானித்தோம்ப்பா. உயிர்த்தெழுந்த உம்மை தரிசித்த அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கித்தார்கள். அவர்களே சாட்சி என்று சொன்னேன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரப்பிக்கப்படும்படி எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னேன். நாங்களும் கூட ஆண்டவரே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பலன் தாங்க, நாங்களும் சாட்சியான வாழ்க்கை வாழ உம்மை பிரதிபலிக்க ஏசப்பா உதவி செய்ய. உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியினால நாங்க ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு பலன் அடைந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. எங்க ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உம்மை ஆண்டவரே உயர்த்த, துதிக்க, புகழ்ந்து பாட எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை தாரும். சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, வல்லமையினால் நிரப்புங்க. நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.